வணக்கம் நட்புகளே, நான் சித்ரா. இன்றைக்கி யானை டாக்டர் அப்படின்ற ஒரு புக்கோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஆத்தர் ஜெயமோகன் சார் எழுதினது. இதில் இந்த யானை டாக்டருக்கும் அந்த ஊருக்கு புதுசாக ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கிற ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸருக்குமான நிறைய உரையாடல்கள், அப்புறம் அந்த காட்டில் நடக்கிற நிறைய விஷயங்களை பற்றி தான் இந்த புக்கு ஃபுல்லாகவுமே இருக்கும். ஒரு கான்வர்சேஷனுமே ஒரு சோஷியல் மெசேஜ் கொடுக்கும். இந்த புக்கு படித்ததுலேருந்தே எனக்கு இதை யார்கிட்டையாவது டிஸ்கஸ் பண்ணணும், இல்லை சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. அந்த ஒரு உந்துதல் தான் இந்த ரிவ்யூக்கான ஒரு முதல் படி. இவர் டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்ததுலேருந்து இவருக்கு அந்த ஊரில் யார்கிட்ட பேசினாலும் ஒரு 2-3 வார்த்தைக்கு அப்புறமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம யானை டாக்டரை பற்றி பேசாமல் இருக்க மாட்டாங்க. யானை டாக்டரை செல்லமாக அங்கே டாக்டர் கே அப்படின்னு கூப்பிட்றாங்க. இவரை பற்றி நிறைய பேர் சொல்லும்போது ஒரு 2 வார்த்தை 3 வார்த்தையிலே யானை டாக்டர் அப்படிங்க இப்படிங்க அவரை பற்றி வரவே வராது. அப்படி ஒரு மனுஷனை பார்க்கவே முடியாது இப்படிலாம் சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை எப்படி சொல்லுவாங்கன்னா, அவர் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த காட்டுக்கு வந்தவங்கயா. அப்படி வரும்போது இந்த காட்டு மிருகங்களை எல்லாத்துக்குமே அவர் தான் வைத்தியம் பார்த்துட்டு இருந்தார். பர்டிகுலராக பார்த்திங்கன்னா யானைக்கு அவர் ரொம்ப ஒரு சிறந்த மருத்துவராகவே இருந்தார் அப்படின்ற மாதிரியும், யானைக்கு என்ன பிரச்சனைனாலும் ஃபஸ்ட் ஆளாக நிற்கிறவர் அவர் தான் அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாங்க. அது இல்லாமல் இந்தியாவில் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் எங்கே யானைக்கு பிரச்சனைனாலும் அந்த நாட்டிலேருந்து இவருக்கு தான் ஃபோன் பண்ணி ஆலோசனையே கேட்பாங்களாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு அந்த மாதிரிலாம் இந்த புக்கில் சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் இவர் 1000 யானைகளுக்கு அறுவை சிகிச்சை செய்திருக்கிறாருன்னு, 300க்கு மேற்பட்ட யானைக்கு பிரசவம் பார்த்துருக்கிறாருன்னு, 100 யானைக்கு மேலே போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரியும் அந்த ஊரில் சொல்கிறாங்க. யானையோட உடம்புல இந்த உலோக எலும்புகள்லாம் பொருத்துவாங்க பார்த்திங்களா, அதை கூட இவர் 10 டைம்ஸ்க்கு மேலே பண்ணி ரொம்ப சக்ஸஸ் ஆகிருக்கு அப்படின்றதையும் இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க, இவர் கண்டுபிடிச்சது தாங்க இந்த காண்டா மிருகத்துக்கெலாம் கூட வைத்தியமாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஐயா மாதிரிலாம் வரவே வராது, அப்படிப்பட்ட ஒரு சூப்பர் அவர் அப்படிலாம் சொல்லும்போது, இந்த ஊருக்கு போனதுலேருந்தே இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸருக்கு யாருடா இது, இவரை பார்த்தே ஆகணும்னு தோணும். இவர் போகும்போது வரும்போதும் தூரத்தில் காமிப்பாங்க, அவர் தாங்க டாக்டர் கே, அவர் தான் டாக்டர் கேன்லாம் இவங்க காமிப்பாங்க. ஆனால் இவருக்கு பேசுகிறதுக்கான சான்சஸ் இருக்காது, பார்த்துருப்பாரு. பர்டிகுலராக ஒரு 2 வாரம் கழித்து இந்த ஆஃபீஸருக்கு ஒரு கால் வரும். ஒரு இடத்த சொல்லி, இந்த இடத்துல ஒரு யானை செத்து கிடக்கு, சீக்கிரமாக வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் கிளம்பி போவார். இவருக்கு அந்த யானை செத்து கிடக்குன்ற அந்த இன்ஃபர்மேஷன் பெரிய சீரியஸாக இருக்காது. அது அந்த புக்கில் ரொம்ப நல்லா சொல்லியிருப்பாங்க. இவர் ஜீப்பில் போவார். ஒரு இடத்துல எருதுகள் கிராஸ் பண்ணும், இறங்கி நின்று அந்த எருதுகளில் ரொம்ப ரசித்து அது கிராஸ் பண்ணி போகிற அழகு, அந்த மலையோட அழகு, இதெல்லாம் அவர் ரசிச்சுட்டு பொறுமையாக இவர் போவார். போகும்போது இவங்க சொன்ன ஸ்பாட்டுக்கு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடியே ரொம்ப கெட்ட வாடை வரும். இந்த கெட்ட வாடை என்னென்னா, கிட்ட கொண்டு போகவே முடியாது ஜீப்பை. ஸோ நிப்பாட்டிடுங்க அப்படின்றவார் இவர். ஜீப்லேருந்து இறங்குவாங்க. எல்லாருமே இறங்கி போகும்போது நிறைய கூட்டம் தூரத்தில் நிற்கிறது தெரியும். சரி, எப்படியும் ஒரு போய் ஆகணுன்ட்டு அப்படியே கஷ்டப்பட்டு போவார். கிட்ட போக முடியாது. மூக்கில் கர்ச்சீஃப்லாம் கட்டிட்டு போவார். அந்த கூட்டத்தை எல்லாத்தையுமே அப்படியே விலக்கிட்டு முன்னாடி போய் பார்ப்பார். அவர் கண்ணு முன்னாடி ஒரு 20 அடி நல்லா நீளமாக அகலமாக ஒரு யானையோடைய ஒரு டெட் பாடியை கட் பண்ணி விரித்து வச்சுருப்பாங்க. அதை ஜெயமோகன் சார் வர்ணித்த விதம் அதுக்குள்ளே போய் பார்த்தா அப்பப்பா அப்படின்ற மாதிரி இருந்தது. அந்த இடத்துல நின்று இப்படி பார்க்கும்போது எதிரில் இந்த ஆஃபீஸருக்கு எப்படி தெரிஞ்சுதுன்னா, கண்ணு முன்னாடி வெள்ளேர்னு ஒரு புதகுழி இருக்க மாதிரியும், அதுக்கு நடுவில் ஒரு வயசான ஆள் நின்றுட்டுருப்பார். கையில் கோடாரிலாம் வச்சுட்டு முட்டி வரைக்கும் ரப்பர் ஷூ போட்டுட்டு நின்றுட்டுருப்பார். இவர் உத்து பார்ப்பாரு. ஓ, இவர் தான் டாக்டர் கேன்னு இவருக்கு தெரிஞ்சிடும். உத்து பார்ப்பாரு. இவர் என்னடா பண்ணுறாருன்னு பார்த்துட்டு இருக்கும்போது, அந்த வெள்ளையாக ஒரு புதகுழின்னு சொன்னேன் இல்லையா, அதை இப்படி இமேஜின் பண்ணி பாருங்களேன். நிறைய அரிசியை மூட்டையாக வடித்து ஒரு இடத்துல அப்படியே பறந்து விரிஞ்சு கொட்டி வச்சுருந்தோன்னா எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது அந்த புதகுழி. இவர் கொஞ்ச நேரம் உத்து பார்க்கும்போது அவர் டாக்டர் கே காலுக்கிட்டலாம் பார்த்தா ஏதோ அந்த புதகுழின்னு சொன்னேன் இல்லையா, அதுலேருந்து நிறைய அசைவுகள் தெரிஞ்சிருக்கு. என்னடா அசைவு இது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது அவ்வளவும் புழுக்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன்.
அவருடைய கை கால் எல்லாமே அவ்வளவு புழுக்கள். அதை அப்படியே தட்டிட்டு வந்து அவர் வந்து அந்த வேலையை வந்து பார்த்துட்ருக்காரு. இதை பார்த்தோன்னே நம்ம ஆஃபீஸருக்கு ஒன்றுமே முடியல. அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாரு. உடனே அங்கே இருந்தவங்களாம் இவரை தூக்கிட்டு போயிடுங்கப்பா அப்படின்னோடனே இவரை தூக்கிட்டு போய் அவர் வந்து எங்கே இருக்காரோ அவரோட வீட்டில் கொண்டு போய் விட்டுருவாங்க. இவருக்கு நினைவு தெரிஞ்சு முழிக்கும் போது இவருக்கு எப்படி ஒரு ஃபீல் ஆகும்னா, ஏதோ வந்து ஒரு புழுக்கள் நிறைஞ்ச ஒரு புதகுழியில் இவரே இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அந்த ஃபீல் வந்து இவருக்கு எப்படி இருக்கும்னா, கண்ணை திறந்தோன்னு அப்படியே எழுந்து தட்டிப்பார் அவர் மேலெல்லாம். ஐயோ புழு இருக்கும்னு தட்டிப்பார், உதறுவார், இதெல்லாம் பண்ணுவார். பண்ணிவிட்டு இவர் பார்க்குற பொருள், தொடுற பொருள், தென் வந்துட்டு எல்லாமே அவர் உட்கார்ற சோஃபாலேருந்து ஒரு காஃபி டம்ளர் எடுத்தால் கூட அதில் புழு இருக்க மாதிரி, சாப்பாடு இருந்தால் சாப்பாட்டில் புழு இருக்க மாதிரி, அவரால் வந்து அந்த இமேஜினேஷன் வேர்ல்டுலேருந்து வெளியே வரவே முடியாது. என்னடா வேலை இது, நம்ம வந்து ஊருக்கே போயிடலாம், இப்படிலாம் இருந்தால் ரொம்ப கஷ்டம், எப்படா போய் நம்ம அம்மா மடியில் படுப்போம், இங்கேருந்து போயிடலாமா அப்படின்லாம் அவருக்கு தோணும். அப்படின்ற மாதிரி அந்த புக்கில் வந்து சொல்லியிருப்பாங்க. இன்னும் ஒரு 2-3 நாள் ஆகும். ஆனோன்னு இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் என்ன பண்ணுவார், ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகும்போது செந்தட்டி அப்படின்ற ஒரு செடியை வந்து உரசிடுவார் தெரியாமல். அதனால் நிறைய கண்டாக வீங்கி போயிடும். இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் கூட ஒரு சர்வெண்ட் இருப்பான். அவன் பேர் வந்து பார்த்திங்கன்னா மாரிமுத்து. அவன் வந்து என்ன சொல்லுவான்னா, நம்ம டாக்டரை போய் பார்க்கலாம் வாங்க அப்படின்னோடனே, என்னது யானை டாக்டரா, டே மனுஷன்டானா அப்படின்னு அந்த அதிகாரி வந்து சொல்வார். அதுக்கு இந்த மாரிமுத்து வந்து சொல்வார், அவ்வளவு பெரிய மிருகத்துக்கே வந்து வைத்தியம் பார்க்குறாரு, இத்தனோண்டு மனுஷ பையங்க நமக்கு வந்து பார்க்க மாட்டாங்களா அப்படின்னு வந்து கேட்பார். அதுவும் என்னவோ கரெக்டு தான், வா போய் பார்ப்போம். இவருக்குமே வந்து ஊருக்கு வந்ததுலேருந்துமே இவர்கிட்ட பேசணும்னு இருக்குமா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து பார்க்கும்போது நேரடியாக வந்து பேசுகிறதுக்கான ஒரு சான்ஸாக அதை நினச்சிட்டு இவருமே அங்கே போவார். அந்த யானை டாக்டர் வீட்டுக்குள்ளே என்டர் ஆகும்போது வெளியவே பார்த்திங்கன்னா ஒரு யானையும் யானை பாகனும் வந்து அங்கே இருப்பான். உள்ளே நுழைஞ்சோன்னே இந்த டாக்டர் வந்து கேட்பார், வாப்பா வந்து 2 வாரம் ஆச்சு, ரொம்ப பிஸியாக இருக்கீங்க போல், பார்க்கவே முடியல, நீங்கள் தானே வந்து அன்றைக்கி அந்த யானைக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது மயக்கம் போட்டு விழுந்தது அப்படின்னோடனே இவருக்கு வந்து ஒரு மாதிரி ஆகிடும். அச்சோ ஆமாம்ல அப்படின்ற மாதிரி ஆகிடும். உடனே அவர் கேட்பார், என்னாச்சு அப்படின்னோடனே, தெரியலங்க, இந்த மாதிரி கை கால்லாம் வீங்கிடுச்சு அப்படின்னோடனே அந்த மாரிமுத்து சொல்லுவான், செந்தட்டி செடியில் வந்து இடிச்சிட்டாங்க போல், ஸோ அதுதான் வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே உடனே நம்ம டாக்டர் என்ன சொல்லுவார், அரிக்குதாப்பா ரொம்ப அப்படின்னு கேட்பார். ஆமாம் அப்படின்னோடனே, சரி இது நான் ஒரு ஆன்டி அலர்ஜிட்டிக் இன்ஜெக்ஷன் போட்டுடுறேன், ஒரு 1 ஹவரில் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்ப அவர் என்ன பண்ணுவார், இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்கிட்ட பேசுவார். கொஞ்சம் சொரியாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள், கொஞ்சம் அரிக்கும் தான், அதை வந்து நல்லா ஒத்து கவனித்து பாருங்கள், எதுக்கு அதை உடனே சரி பண்ணணும்னு உங்கள் மனசு வந்து இப்படி அலைப்பா இதில் துடிக்குதுன்றதை யோசித்து பாருங்களேன் அப்படின்னு அவர் சொன்னோன்னே இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸருக்கு டக்குன்னு ஆமாம்ல அப்படின்னு வந்து தோணும். இன்ஜெக்ஷன் போட்டுமா அப்படின்னு கேட்பார். இல்லை வேண்டாம் சார், நான் கவனிக்கிறேன் அப்படின்னு வந்து இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் சொல்லுவார். சரி நான் டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்து அவர் போவார். இவரா டீ போட போகிறாரு, இவர் தானே அன்றைக்கி புழுவில் நின்னார். ஐயோ, இவர் கையை கழுவிருப்பாரா, கை கழுவிருக்க மாட்டாரா, அவர் கையால் டீ கொடுத்தா நம்ம எப்படி குடிக்கிறது, நம்ம எதுவுமே திங்க் பண்ணாமல் அவர் கொடுக்கும்போது டீயை குடிச்சணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருப்பார். அப்போது அந்த டீ போட்டுக்கிட்டே நம்ம டாக்டர் வந்து இவர்கிட்ட வந்து பேச்சு கொடுப்பாரு. வலின்னா என்னப்பா, சாதாரணமாக நம்ம இருக்கிறத விட கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கிற ஒரு நிலைமை தானே, ஆனால் பழைய மாதிரி சாதாரணமாக இருக்க அந்த மனசு வந்து அவ்வளோ வந்து துடிக்கும். பாதி வலி வந்து அந்த வலியை கவனித்தாலே சரியாயிடும். உலகத்திலே மனுஷன்தான் இருக்கிறதுலே ரொம்ப வீக்கான ஒரு அனிமல். மற்ற அனிமல்ஸ் எல்லாம் என்ன பண்ணோம்னா, அதோடைய நோயையும் வலியும் பொறுத்துக்கிறதுல இருக்கிற கம்பீரத்தை பார்த்தா கண்ணில் வந்து தண்ணியே வந்துடும். உயிர் போகிற வழி இருந்தால் கூட யானை வந்து அலறாது, துடிக்காது, கண்ணை மட்டும்தான் நல்லா சுருங்கி இருக்கும், உடம்பு வந்து அங்கங்கே அதிரும். யானை சம்மதிச்சா அதுக்கு மயக்க மருந்தே கூட கொடுக்காம சர்ஜரி பண்ணிடலாம். அந்த அளவுக்கு பொறுமையாக ஒத்துக்கிட்டு நிற்கும். என்ன ஒரு பீயிங் இல்லை, கடவுள் அவரோட நல்ல க்ரியேட்டிவ் மூடில் படிச்சிருப்பாருன்றதை இதை புக்கில் அப்படியே சொல்லியிருப்பாரு. உடனே இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து ரிப்ளை பண்ணுவார், ஆமாங்க, நான் கூட வந்து எங்கள் ஊர்லலாம் இந்த பசுமாடு கண்ணுக்குட்டி போடும்போது பார்த்துருக்கேன், ஆனால் அது கத்தவே கத்தாது, அதோடைய கண்ணு சுருங்கி தான் நான் பார்த்துருக்கேன், அப்புறம் கொஞ்சம் தலையை தாழ்த்தி இருக்கும், அவ்வளோதான் நான் பார்த்துருக்கேன்னா, ஆமாம் அதுங்களுக்கெல்லாம் தெரியும் இதுவும் வாழ்க்கை தானே, மனுஷன்தான் அலறுவான், மருந்து மாத்திரை எங்கன்னு வந்து ரொம்ப தேடுவான், உடனே அதை சரி பண்ணிடணும் அப்படின்னு ரொம்ப வந்து அவஸ்தைப்படுவான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இந்த ஆஃபீஸர் கையில் நம்ம டாக்டர் வந்து டீயை கொடுப்பாரு.
4 மடக்கில் நம்ம ஆள் வந்து டீ குடிச்சிடுவார். ஏன்னா அவருக்கு பயம், எங்கடா புழு வந்து மைண்டில் வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு டக்கு டக்குன்னு குடிச்சிடுவார். ஸோ இப்போ இவங்க 2 பேருமே ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இவங்களுக்குள்ளே வந்து க்ரியேட் ஆகிருக்கும். இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே வளர்ந்துட்டே போகும்போது ஒரு நாள் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஜீப்பில் போயிட்டுருக்கும்போது திடீர்னு வந்து நம்ம டாக்டருக்கே என்ன சொல்லுவார், வண்டியை நிப்பாட்டுன்னு சொல்லிட்டு, இங்கே ஏதோ எனக்கு தப்பாக இருக்க மாதிரி இருக்குது, நான் இறங்குறேன், நீ இறங்காத, ஜீப்லேயே இரு, எது நடந்தாலுமே கீழே இறங்காதன்னு சொல்லிட்டு இறங்கிடுவார். இறங்கினோன்னே வந்து ஒரே ஒரு செந்நாய் மட்டும் என்ன பண்ணுன்னா அந்த புதர்லேருந்து எட்டி பார்க்கும். உடனே நம்ம ஆஃபீஸருக்கு ரொம்ப பயம் வந்துடும். அச்சச்சோ என்னது இது அப்படின்ட்டு. ஆனால் அவருக்கு என்னென்னா கையில் வந்து கன் வச்சுருப்பாரு. அதனால் சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து வெயிட் பண்ணிவிட்டு உள்ளேருந்தே கேட்பாரு, நானும் வரேன் சார் அப்படின்னோடனே, வேண்டாம் வேண்டாம் நீ உள்ளேயே இரு, எனக்கு ஏதோ பிரச்சனைன்னு தெரியுது, நீ இறங்காதன்னு சொல்லிடுவார். அப்போ என்ன ஆகும்னா அந்த புதர்லேருந்து ஒரு செந்நாய் மட்டும் வேகமாக வரும், வந்து இவர்கிட்ட நிற்கும். நின்றுட்டு நம்ம வீட்டு நாய் மாதிரி இவர் அப்படியே உத்து பார்க்கும். அப்புறம் அவருடைய வந்து ஷூவை வந்து கொஞ்சம் நக்கும். நக்கிட்டு அவர் என்ன பண்ணும், இப்படி சுற்றி சுற்றி பார்க்கும். பார்த்துட்டு அதோடைய தலையை லேசாக வந்து அசைச்சிட்டு வேற ஒரு இடத்த வந்து அது பார்க்கும். அப்போ பார்த்தா திடீர்னு வந்து ஒரு 6-7 செந்நாய் வந்து ஒன்றா வந்துடும். செந்நாய்ங்க கிட்ட இருக்க பெரிய வந்து ஒரு ப்ளஸ் என்னென்னா, தனியாக அதுங்க வராது, நிறைய சேர்ந்து வரும். வந்து அது கையில் மாட்டினாலாம் உயிரோடலாம் திரும்ப முடியாது, கொலை செஞ்சுட்டு தான் அது போகும். ஆனாலும் இவர் பயப்படாமல் அப்படியே நிற்பார். இது என்ன பண்ணுன்னா, இந்த காலை நக்குச்சில்ல அது அப்படியே வந்து அவர் மேலே 2 காலை வச்சு, நம்மக்கிட்ட ஒரு நாய் இருந்தால் அது நம்மக்கிட்ட வந்து பார்க்கும் பார்த்திங்களா, நம்ம மேலே காலை வச்சு நம்ம ஃபேஸை, அந்த மாதிரி காலை வச்சு இவரை வந்து அப்படியே உத்து பார்க்கும். பார்த்துட்டு இவருக்கு கொஞ்சம் கூட பயம் இருக்காது. அந்த காலை இறக்கிட்டு அந்த செந்நாய் நடந்து போகும். அது பின்னாடியே வந்து இவர் வந்து போவார். கையில் அவருடைய மெடிக்கல் கிட் எடுத்துகிட்டே போவார். கொஞ்சம் தூரம் போனோன்னே அது என்ன பண்ணும், ஒரு புதர்கிட்ட கூட்டிகிட்டு போய் அவரை விட்டுரும். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு செந்நாய் வந்து பயங்கரமாக அதோடைய கால் தொடையை வந்து ஏதோ ஒரு மிருகம் வந்து கடித்து கொதறி வச்சுருந்துருக்கும். ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கும், அதெல்லாம் நகர முடியாத அளவுக்கு. இவர் உடனே அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்ப்பார். பார்த்து அதுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து அது காலுக்குள்ளே ஆன்டிபயோட்டிக்லாம் வச்சு ஒரு கட்டெல்லாம் போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுவார். கிளம்பி ஜீப்புக்கு வரும்போது இந்த ஆஃபீஸர் கேட்பார், என்ன நடந்ததுன்னு. இதெல்லாம் சொன்னோன்னே இவருக்கே பதறும். உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியுது, நம்ம ஜீப்பில் தானே வந்தோம், திடீர்னு உங்களுக்கு எப்படி இது தெரிஞ்சுது அப்படின்னோடனே, தெரியல ஏதோ மனசுக்கு தோணுச்சு இறங்குனேன். ஆனால் இந்த செந்நாய்க்கிட்ட வந்து ஒரு பழக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் டாக்டருக்கே சொல்லுவார். என்னென்னா, இந்த புதர்லேருந்து ஒன்று வந்து என்னை தனியாக கூட்டிகிட்டு போச்சு இல்லை, இனிமே அதுதான் அந்த கூட்டத்துக்கே தலைவராக இருக்கும். ஏன்னா ஒரு வீக்கான இல்லை வந்து அடிப்பட்ட எந்த ஒரு செந்நாயையும் அது தலைவராக வச்சுக்காது. மேபி அடிப்பட்டது அவங்களுடைய தலைவராக தான் இருக்கும். ஆனால் இனிமேல் இப்படி தான் இதுங்க ஃபாலோ பண்ணும், இதுதான் அனிமலுக்கான இருக்கிற அறிவு அப்படின்னு வந்து அவர் சொல்லுவார். இந்த மெசேஜ் செம்ம இல்லைங்க கேட்கும்போதே. இதே மாதிரி ஒரு அடுத்த இன்சிடெண்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு நாள் வந்து நம்ம டாக்டருக்கு வந்து ஃபோன் பண்ணி கேட்பாரு, நான் வந்து முதுமலைக்கு போகிறேன், நீயும் வரியான ஃபாரஸ்ட் ஆஃபீஸரை கேட்பாரு. கண்டிப்பாக வரேனே அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக வந்து இவரும் போவார். போனோன்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கூப்பிட்டு போய் ஒரு ரூமில் விடுவாங்க. அப்போ வந்துட்டு திடீர்னு பார்த்தா இவர் சொல்வார், எனக்கு நிறைய யானைங்க இங்கே இருக்க மாதிரி தோணுது, நான் வெளியே போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு வெளில வருவார். அப்போது இவரே சொல்வார், எனக்கு என்னவோ இங்கே வந்து ஒரு 10 இல்லை 11 யானைங்க இருக்க மாதிரி வாசனை வருது அப்படின்னு சொல்லுவார். அந்த தங்க வச்ச இடத்துலேருந்து வெளியே வந்து பார்ப்பாரு. கொஞ்சம் தூரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நீரோட மாதிரி இருக்கும். அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நிறைய ஒரு 4-5 யானை இருக்கும். உடனே வந்து இவர் சொல்வார், அந்த 4-5 யானை மட்டும் கிடையாது, நம்மளையும் சுற்றி நிறைய யானை இருக்குது அப்படின்னோன்னா கொஞ்ச நேரத்தில் பார்த்தா நிறைய யானைகள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வர ஆரம்பிச்சிடும். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இங்கே ஒரு 10-11 யானை இருக்குது. ஆனால் யாருமே பயப்படாதீங்க, எல்லாருமே உள்ளேயே இருங்க அப்படின்ட்டு அந்த ஆஃபீஸர்கிட்ட மட்டும் சொல்லுவார். இந்த யானையில் இருக்கிற ஏதோ ஒரு யானைக்கு பிரச்சனை, நான் போய் பார்க்குறேன், நீ கிட்ட எடுத்துகிட்டு வா அப்படின்னோடனே இவரும் வந்து கிட்ட எடுத்துகிட்டு போவார். கிட்ட போனோன்னே அந்த கூட்டத்துலேருந்து ஒரு யானை அப்படியே வேகமாக வரும். வேகமான அவ்வளோ வேகமாக அவரை முட்டி தள்ளுற அளவுக்கு வேகமாக வரும். வந்து அவர் முன்னாடி அப்படியே நிற்கும், ஒரு செகண்ட் நிற்கும். அவர் அசைய மாட்டார், ஒன்றுமே மாட்டார், அப்படியே நின்றுட்டுருப்பார். நம்ம ஹீரோ தானே, அப்படி தான், அதுதான் ஸ்பெஷல். ஸோ அப்படியே நிற்பார். அப்போது இதை பார்க்குற எல்லாருக்குமே பயங்கர டென்ஷனாக இருக்கும். ஐயோ வந்த வேகத்தில் வந்து நம்ம டாக்டர் அப்படியே தூக்கி போட்டு சுற்றி மிதிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு எல்லாருமே வந்து ரொம்ப பயப்படுவாங்க. யானையோட காதை வேகமாக அடிச்சிச்சுன்னா அது வந்து எச்சரிக்குதுன்னு அர்த்தமா, என் முன்னாடி நீ நிற்கக்கூடாது, போயிடு அப்படின்னு சொல்கிற மாதிரி அர்த்தமா. அந்த சைகையும் அந்த வந்து பண்ணும்.
அப்புறம் தும்பிக்கையை தூக்கும். அப்போ கூட வந்து அவர் பயப்படவே மாட்டார். இதெல்லாம் பார்த்துட்டு அந்த யானை வந்து ஒரு 3 ஸ்டெப்பு பின்னாடி நடந்து வந்துட்டு அது ஒரு சைகை மாதிரி பண்ணி அவரை கூப்பிடும். அவர் வந்து அந்த யானை பின்னாடி போவார். போனால் கொஞ்சம் தூரத்தில் ஒரு மரத்தடியில் ஒரு யானை வந்து இருக்கும். அந்த யானையை வந்து பார்த்தா அதுக்கு வந்து கால் வந்து ரொம்ப அடிபட்டிருக்கும். இங்கே என்ன பண்ணுவார், இவர் எல்லாரையுமே கூப்பிடுவார். இந்த பழங்குடியினர்லாம் வந்து இவரை ரூமில் தங்க வச்சாங்கள, எல்லாருமே வந்து அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. வந்தோன்னே வந்துட்டு யானை வந்து காலை பார்த்தா ரொம்ப பெருசாக இருக்கும். யானை காலே பெருசு தான். ஆனால் யானை காலுக்கு ஒரு யானை காலுன்ற நோய் வந்தால் எப்படி இருக்கும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். அவ்வளோ பெரிய கால் இருக்கும். ஒரு கால் 4 கால் அளவுக்கு வீங்கி இருந்தால் எவ்வளோ பெருசு இருக்குமோ அவ்வளோ வந்து பெருசாக வீங்கி இருக்கும். இவர் என்ன பண்ணுவார், இவர் கையில் இருந்த கோடாலியால் அதோடைய பாதத்தை அப்படியே வெட்டி அதுக்குள்ளே இவர் க்ளவுஸ் போட்டு இவரோட கையை வந்து முழங்கை அளவு கிட்டத்தட்ட இவரோட கை ஃபுல்லாகவுமே அந்த காலோட முட்டி வரைக்குமே போகும்போது இவர் கையில் வந்து ஏதோ வந்து மாட்டும். அதை பிடிச்சி வெளியே இழுத்து போடுவார். அது அப்படியே முழு பீர் பாட்டிலுங்க. ஸோ வந்து அப்படியே எடுத்து அதை வெளியே போட்டுட்டு மற்ற எல்லா சீலையுமே எடுத்து கிளியர் பண்ணி அதுக்கு வந்து கட்டும் போட்டுருவார். கட்டு போட்டுட்டு அது மேலே வந்து பக்கத்தில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி சேர் மாதிரி போட்டு அந்த சேர் எடுத்து அந்த பேண்டேஜ் மேலே ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு அங்கேருந்து எழுந்து வருவார். வந்தோன்னே நம்ம ஆஃபீஸர் கேட்பார், என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னோடனே இவர் அந்த பக்கத்தில் இருக்க குளத்துக்கு போய் அந்த கை காலெல்லாம் வந்து சீலாக இருக்கும் எல்லாத்தையுமே கழுவிட்டே வந்து இவர்கிட்ட வந்து பேசுவார். இது என்ன அப்படின்னு கேட்பார். பீர் பாட்டில். சரி, யார் போடுறாங்க? மனுஷங்க தான் போடுவாங்க. இது என்ன சார் கேட்குறீங்க அப்படின்னோடனே, மனுஷங்கிட்ட இருக்கிற ஒரு கீழ்த்தரமான விஷயம்னா இதுதான். நீ மனுஷனோட இன்னொரு ரூபத்தை பார்க்கணுன்னா காட்டுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா அது தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் கோபமாக பேசுவார். பேசிட்டு சொல்லுவார், இந்த பீர் பாட்டில் போடுறவங்கெல்லாம் பெரிய பெரிய ஐடி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க. வாரத்தில் அவங்களுடைய காரு ஜீப்போ எதுலேயோ நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி போட்டுட்டு நிறைய பாட்டில்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு வந்து சந்தோஷமாக இருந்துட்டு போகிறாங்க. அதில் தப்பே கிடையாது. ஆனால் எனக்கு ஒரு விஷயம்தான் புரியவே இல்லை. எதுக்கு வந்து ஒரு பீர் பாட்டிலை குடிச்சிட்டு அதை தூக்கி மரத்தில் அடித்து உடைக்கிறாங்கன்றது எனக்கு புரியவே இல்லை. ஏன் அதை மரத்தில் அடித்து உடைக்கணும்? ஏன் வந்து காட்டுக்குள்ளே வந்து ஒரு பாட்டில் தூக்கி போட்டு போகணும்? பெரும்பான்மையான யானைகள் வந்து மரத்தடியில் தான் வந்து ஒதுங்கும். அது வந்து அரைகுறையாக உடைஞ்ச பாட்டிலால் தான் அதிகமான யானையே வந்து சாகுது. ஏன்னா யானை தான் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய மிருகம். அதோடைய பாதம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தையோட பாதம் மாதிரி ரொம்ப வந்து சாஃப்டாக இருக்குமாங்க. கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு நடக்குமா. குறைஞ்சபட்சம் 30 லிட்டர் தண்ணியாவது குடிக்குமா. ஒரு நாளைக்கு 1000 கிலோ உணவு வந்து சாப்பிட்டா தான் அதால் வந்து உயிர் வாழவே முடியுமா. அப்படி 70 கிலோமீட்டர் நடக்க வேண்டிய யானையை அந்த பாதத்தில் வந்து இந்த பீர் பாட்டில் ஏறுனா அதோடைய வெயிட்னாலேயே என்ன ஆகும்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதோடைய கால்குள்ளே ஏறி 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 அது ஓரளவு வந்து கால்குள்ளேயே ஃபுல்லாகவுமே போய் ஒரு லிமிட்டில் அதால் காலை எடுத்து வைக்கவே முடியாத அளவுக்கு அது வீங்கி போய் அப்படியே ஒரு இடத்துல உட்காந்துருமா. அப்படி உட்காந்ததுக்கப்புறம் அந்த யானைக்கு மற்ற யானைங்களால் சப்போர்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு நாளைக்கு 1000 கிலோ சாப்பாடு 30 லிட்டர் தண்ணி குடிக்கிற அந்த யானைக்கு மற்ற யானைங்களால் எப்படி கொண்டு வந்து கொடுக்க முடியும்? இப்படி கம்பீரமான அந்த யானை அந்த இடத்துலையே இருந்து இந்த வலியோட காலும் அழுகி போய் அதால் வந்து எதுவுமே செய்ய முடியாமல் ஒரு நாள் அது வந்து இறந்தே போயிடுமா. இதுதான் யானைகளோட நிலைமை அப்படின்றத வந்து அவர் வந்து ரொம்ப டீட்டெயிலாக வந்து சொல்லியிருப்பார். ஜஸ்ட் லைக் தட் வந்து ஒரு மனுஷன் தூக்கி எறிகிற பீர் பாட்டிலோட விபரீதம் இதுதான் அப்படின்றத ரொம்ப அழகாக வந்து அவர் சொல்லிவிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருப்பார். இந்த மெசேஜ் தான் எனக்கு இந்த புக்கில் வந்து கொடுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான மெசேஜாக வந்து பட்டுச்சு. ஸோ வந்து காட்டுக்கு போகிறவங்க போங்க, ட்ரெக் பண்ணுங்கள், ஜாலியாக இருங்க, அட்வென்ச்சரஸு தென் ஹாப்பினஸ்ஸு எல்லாமே லைஃப்பில் வேணும். அது எல்லாமே என்ஜாய் பண்ணுங்கள். ஆனால் தயவு செய்து குப்பைகளையோ பாட்டில்களையோ இல்லை வந்து உணவு பொருட்களை கூட வந்து தயவு செய்து போட்டுட்டு வராதீங்க. நீங்கள் போடுற உணவு பொருட்கள் கூட வந்து மிருகத்தை சோம்பேறி ஆக்குன்றாங்க. அதுக்கு தேவையான உணவு அந்த காட்டிலே இருக்கும். ஸோ வந்து அதுங்களை வந்து அவமானப்படுத்தாதீங்க, ஃபுட்டு கொடுத்து அவமானப்படுத்தாதீங்க அப்படின்றத வந்து இதில் கிளியராக சொல்கிறாங்க.
ஸோ இனிமே போகிறவங்க தயவு செய்து பாட்டிலை, வாட்டர் பாட்டில், பீர் பாட்டில், இல்லை விஸ்கி பாட்டில், என்ன பாட்டில்னாலும் ஒரு பேக் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு வந்து எங்கேயாவது ஒரு டஸ்ட்பின் இருக்கும்லங்க, அதில் தயவுசெய்து போடுங்க. ஏன்னா நமக்கே தெரியாமல் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதுன்றது தான் இந்த புக்கில் எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு மெசேஜாக நான் பார்க்குறேன். இதை படிக்கிறவங்களோ இல்லை கேட்குறவங்களோ தயவுசெய்து இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இருந்ததுன்னா அதை வந்து ஸ்டாப் பண்ணிவிடுங்க. காட்டுக்குன்னு மட்டும் இல்லைங்க, நம்ம ஊர்லேயுமே சொல்கிறேன், கண்ட இடத்துல வந்து குப்பை போடாதீங்க. கேரி பண்ணிக்கோங்க. ஒரு பாட்டிலை தூக்கி விசிறி அடிக்கிறதுலையோ, கண்ட இடத்துல எச்சி துப்புறதுலையோ, தென் வந்துட்டு ஒரு குப்பை தொட்டியில் போடாமல் எங்கேயோ போடுறது வந்து பெருமையே கிடையாது. நம்ம கிட்ட இருக்கிற குப்பைகளை குப்பை தொட்டி எங்கெங்கெங்க குப்பை தொட்டி வச்சுருக்காங்க இல்லையா, அதில் போட்டாலே வந்து நாடும் நல்லாயிருக்கும், காடும் நல்லாயிருக்கும். காடு மிருகங்களுடைய இடம், அந்த இடத்துக்கு நம்ம போகிறோம். ஸோ வந்து அந்த இடத்த அவங்களுக்கு பாதுகாப்பாக கொடுக்க வேண்டியது கூட நம்ம கடமைகளில் ஒன்று தான். நெக்ஸ்ட்டு வந்து இதெல்லாம் நடந்துகிட்ருக்கும்போது நம்ம ஆஃபீஸர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, அப்பா இப்படிப்பட்டவருக்கு வந்து நம்ம அந்த பத்மஸ்ரீ அப்படின்ற ஒரு விருது வந்து ரெக்கமெண்ட் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு மூலமாக வந்து டெல்லிக்கெலாம் சொல்லி ஏற்பாடு பண்ணிகிட்ருப்பார். சர்ப்ரைஸாக வந்து இவர்கிட்ட சொல்லலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருப்பார். அப்போ வந்து மார்னிங் வந்து ஒரு கால் வரும், கண்டிப்பாப்பா வந்து பத்மஸ்ரீ கிடச்சிரும் டாக்டர் கேக்கு அப்படின்னு சொல்லி அவருடைய ஃப்ரெண்டு கால் பண்ணுவார். இவர் ரொம்ப சந்தோஷமாக இந்த அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும்போது நம்ம வந்து அவரோட வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ரொம்ப ஹாப்பியாக வந்து அவருடைய வீட்டுக்கு போவார். உங்களுக்கு வந்து பத்மஸ்ரீக்கு வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன் சார், கண்டிப்பாக வந்து உங்களுடைய பேர் வந்துடும், நான் அதுக்காக தான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்போது இந்த டாக்டர் வந்து அவர்கிட்ட சொல்லுவார், இந்த காட்டிலே வந்து ரொம்ப வருஷம் என் கூட வந்து கொஞ்சம் ட்ராவல் ஆகுது நீ தான். நிறைய வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் வருவாங்க, ஒரு 6 மாதம் இருப்பாங்க, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இருப்பாங்க, அப்புறமா கிளம்பி போயிடுவாங்க. ஆனால் உனக்கு காட்டு மேலேயும் நல்ல ஈடுபாடு இருக்கிறதுனால தான் நான் உன்கிட்ட நிறைய விஷயம் ஷேர் பண்ணுறேன். நான் இந்த பத்மஸ்ரீக்காகலாம் இங்கே எந்த வேலையுமே பார்க்கலப்பா அப்படின்னு சொல்லிடுவார். நோ நோ அப்படிலாம் சொல்லாதீங்க, இந்த உலகமே சத்தியமாக எனக்கு தெரியாதுங்க இந்த காட்டுக்கு வர வரைக்கும். இங்கே வந்து காடுனா என்ன, இது ஒரு சமூகம் அப்படின்றத எனக்கு காமிச்சதே வந்து நீங்கள் தான். இங்கே ஒரு ஆள் வந்து இந்த விலங்குக்காக உயிரை கொடுத்து வேலை பார்க்குறது வந்து எனக்கு புதுசாக இருக்குது. உங்கள் சொல்லுக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்கும். அது வந்து நீங்கள் பத்மஸ்ரீ வாங்கிட்டு சொன்னீங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு போகும். எங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஏதோ வந்து படிங்க, மார்க் வாங்குங்க, இதை முடிங்க, வந்து வேலைக்கு போங்க, அப்புறம் கல்யாணம் பண்ணுங்கள், வீடு கட்டுங்க, இப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காங்களே தவிர அதை தாண்டின ஒரு உலகமே எங்கே யாருக்குமே தெரியாதியா? அதெல்லாம் வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா தான் அடுத்த வர ஜென்ரேஷன் அது வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்களே அப்படின்றது ஒருத்தர் 2 பேர் காதுலையாவது கண்டிப்பாக போய் விழும் அப்படின்னு சொன்னோன்னே, அப்போ ஒரு ஃபோன் கால் வரும். வந்தோடனே இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸரோட ஃப்ரெண்டு வந்து அந்த பக்கத்துலேருந்து சொல்லுவார், சாரிடா இந்த மாதிரி கிடைக்கல, வேறு பேரை மாற்றி வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே இவருக்கு மூஞ்சி வந்து அப்படியே வந்து ரொம்ப டல்லாகிடும். இந்த மூஞ்சை பார்த்தோன்னே நம்ம டாக்டர் சொல்லுவார், என்னப்பா பலூன் உடஞ்சிடுத்தோ அப்படின்னு நக்கலாக கேட்பார். நீ உள்ளே வரும்போது வெளியில் ஒரு யானை பார்த்தல்ல, அது பேர் தெரியுமா அப்படின்னு கேட்டோன்னே, கொம்பன் யானை தானே அப்படின்னு வந்து இவர் சொன்னோன்னே, சரி அந்த கொம்பன் யானைக்கிட்ட போயிட்டு நான் வந்து பத்மஸ்ரீ வாங்கியிருக்கேன் அப்படின்னா அதுக்கு வந்து ஓ நீ பத்மஸ்ரீ வாங்கியிருக்கே அப்படின்னு தெரியுமா அப்படின்னு வந்து இவர் கேட்பார். இது வந்து ஒரு எப்பேற்பட்ட ஒரு சிந்தனை பாருங்களேன். யானைக்காக இவர் உழைக்கிறாரு, ஆனால் இவர் பத்மஸ்ரீ வாங்கினா அந்த யானைக்கே தெரியாது தானே. அதை வந்து ரொம்ப வந்து அழகாக வந்து சொல்லியிருப்பார். இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது அவர் சொல்லுவார், லேட் ஆகிடுச்சு நீ என் ரூம்லேயே தூங்கிக்கோ அப்படின்னு அந்த டாக்டர் வந்து சொன்னோன்னே இவருக்கும் ஓகேன்னு படுத்துருவார் அங்கேயே ஏதோ மைண்டு சரியில்லாமல். இப்போ மிட் நைட்டில் என்ன பண்ணுவார், நம்ம டாக்டர் திடீர்னு எடுத்து அவருடைய ஷர்ட்டெல்லாம் போட்டுட்டு டார்ச் எல்லாம் எடுத்துகிட்டு படபடன்னு கிளம்புவார். அதை பார்த்துட்டு என்ன ஆச்சுன்னொன்னே, இல்லை நமக்கு வெளியில் ஏதோ நிறைய யானை வாசனை வருது, நான் போய் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவார். போனோன்னே கொஞ்சம் தூரத்தில் அப்படியே வந்து டார்ச் அடிச்சுட்டே போவார். டார்ச் அடிக்கும்போது இவர் சொல்லுவார், டார்ச் ஆஃப் பண்ணு, நீ வெளிச்சத்தை காமிச்சேன்னா இருள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக தெரியும், நீ வெளிச்சத்தை ஆஃப் பண்ணு, அப்போ தான் அந்த இருள் வந்து நமக்கு ஒரு பிரகாசமாகவே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஸோ அப்படியே அந்த இருட்டிலே கொஞ்சம் தூரம் போகும்போது அப்புறம் பார்த்தா இவங்களுக்கு செடி அந்த இதெல்லாம் வந்து அந்த நில வெளிச்சத்துலேயே நல்லாவே வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் தூரம் போவாங்க. போனோன்னே தூரத்தில் வந்து ஒரு குட்டி யானை, அது பக்கத்தில் வந்து நிறைய யானைங்கள்லாம் இருக்கும். இவர் வந்து கேட்பார், போகணுமா அப்படின்னோடனே, இல்லை அந்த குட்டி யானைக்கு தான் ஏதோ பிரச்சனை மாதிரி தெரியுது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போவார். போனோன்னா அந்த குட்டி யானைக்கிட்ட போனோன்னே எல்லா யானையுமே வந்து நகர்ந்துடும். நகர்ந்தோட அதோடைய காலை பார்ப்பார், அதே மாதிரி பீர் பாட்டில் வந்து ஏறி இருக்கும், ஆனால் சின்ன பீஸாக ஏறி இருக்கும்.
அதை வந்து இவர் எடுத்து போட்டுட்டு அதுக்கு சின்னதாக வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்து கட்டு போட்டுட்டு இவர் வந்துடுவார். நம்ம ஆஃபீஸர் கேட்பார் என்னாச்சு அப்படின்னோடனே, சின்ன பையன் தானே நல்ல வேளை டக்குன்னு வந்துட்டான், அதனால் பொழைச்சிக்கிட்டான் அப்படின்ற மாதிரி இவர் யானையை சொல்லுவார். இன்னொன்றுமே இந்த டாக்டர் வந்து இவர்கிட்ட சொல்லுவார், இது யாருன்னு உனக்கு தெரியுதா அப்படின்னோடனே, தெரியலங்க ஐயா அப்படின்னோடனே, நம்ம வந்து முதுமலைக்கு போனோம் பார்த்தியா, ஒரு பெரிய பீர் பாட்டில் எடுத்தோம்ல ஒரு யானை, அதோடைய பக்கத்தில் நின்றுச்சு இந்த குட்டி யானை நான் பார்த்தேன். மேபி வந்து அது இதோடைய அம்மாவாக இருக்கலாம் அப்படின்னு வந்து சொன்னோன்னே, எப்படி சொல்கிறீங்க, எங்கே இருக்குது முதுமலை, நம்ம எங்கே இருக்கோம், அங்கேருந்து எப்படி யானையால் வர முடியும் அப்படின்னு இவர் கேட்டோன்னே, யானைகளுக்கும் நிறைய மிருகங்களுக்கு மனுஷனுடைய கால் தடி தடத்தை வச்சே வந்து எந்த தூரத்துலேருந்து எங்கேயுமே வர முடியும். அது வந்து என்னை நம்பி வந்திருக்கு, ஆனால் அது பொழைச்சிக்கிச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு வந்து சொல்லுவார். இவர் அந்த இடத்தெல்லாம் முடித்து தாண்டி வரும்போது அந்த யானையை கூட்டிகிட்டு வந்த அந்த யானை கூட்டம் எல்லாமே சேர்ந்து மொத்தமாக அதோடைய தும்பிக்கையை தூக்கி ஒரு பிளிரும் பாருங்க ஒரு சவுண்டு. சவுண்ட் அந்த காடையே அப்படியே அதிர வைக்கிற அளவுக்கு சவுண்ட் இருக்கும். அது வந்து நம்ம டாக்டர் கேக்கு அந்த யானைகள் நன்றி செலுத்துகிற ஒரு விதம், கூஸ் பம்ப்ஸ் வர மாதிரி இருக்கும். இதை பார்த்தோன்னே கேட்டோன்னே நம்ம யானை டாக்டர் சொல்வார், இதை விட வந்து ஆஸ்கர் பெருசாப்பா அப்படின்னு வந்து கேட்பார். உண்மை தானேங்க. இப்போது உங்களால் இந்த மாதிரி ஒரு யானை டாக்டரை நம்ம கூட வந்து இருக்கிற மாதிரி திங்க் பண்ணி பார்க்க முடியுதா? இந்த மாதிரி ஒரு மனுஷன் நம்ம கூட வாழ்ந்து இறந்துருக்காரு, அது நமக்கு தெரியல அப்படின்றது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். ஸோ வந்து யானைகளுக்காக தன் வாழ்வையே அர்ப்பணித்து கொண்டவர், யானையோடைய உடல்நிலையை பேணுவதற்காகவே அவர் வந்து உருவாக்கிய விதிமுறைகள் தான் வந்து இன்னும் இந்திய வனவியல் துறையில் ஒரு கையேடாக இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. தமிழக கோயில்களுக்கு வந்தும் வனப்புத்துறை திட்டம்னு இவர் தான் முன்வைத்து அதை நடத்தினதே. அதாவது வருஷத்தில் ஒரு டைமாவது வந்து யானைங்களை குளத்துல குளிக்க வைங்க, வருஷத்தில் ஒரு மாதமாவது யானையை காட்டில் கொண்டு போய் விடுங்க. கோவில் யானையெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதுங்களுக்கெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ தான் வந்து மிச்சம் இருக்க 11 மாதம் வந்து அதுங்களால் ஆக்டிவாக இருக்க முடியும், இல்லைன்னா அதோடைய ஆயுட்காலமே வந்து குறைஞ்சிடும் அப்படின்ற மாதிரி இவர் சொன்ன நிறைய விஷயங்கள் தான் இன்னும் வந்து கோவில்களில் கூட யானைகளுக்காக ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ வந்து இந்த புக்கை நிறைய பேர் வந்து வாங்கி படிங்க. ரொம்ப சின்ன புக் தான், ஒரு 80 பேஜஸ் என்னவோ தான் இருக்குது. இதில் வந்துட்டு சொன்ன எல்லா விஷயமுமே முக்கியமாக வந்துட்டு இந்த பீர் பாட்டில் விஷயம்தான் வந்து எனக்கு வந்து ரொம்ப சொல்லணும். அப்புறம் அவர் அந்த புழுக்களை பற்றி சொன்னது, தென் வந்து மனுஷங்களுடைய வலியை பற்றி சொன்னது, அப்புறம் அந்த செந்நாயோடைய ஒரு கதை இருந்தது இல்லையா, அதை பற்றி சொன்னது, இதெல்லாமே ஒரு பெரிய தாக்கமாக இருந்தது. ஸோ வந்து நான் அவங்கக்கிட்ட கேட்டுக்கிறது என்னென்னா, தயவுசெய்து குப்பைகளை நம்ம நாட்டிலையும் போடாதீங்க, காட்டிலையும் போடாதீங்க. கையோட பேக் எடுத்துகிட்டு போங்க, அதில் போடுங்க. குப்பை தொட்டி எங்கேயாவது இருக்கும்போது அங்கே அதில் போடுங்க. பசங்களுக்கும் அதை சொல்லிக் கொடுங்க. ஸோ வந்து ஒரு விஷயம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். எல்லாரும் போடுறாங்க, நானும் போடுறேன் அப்படின்றது கிடையாது. நான் வந்து போடலை குப்பையை அப்படின்னு ஒருத்தருமே முடிவெடுத்தாலே இந்த பூமி வந்து ஒரு சொர்க்கம் மாதிரி. இந்த பூமியில் தான் நம்ம இருக்கோம். ஸோ வந்து கால் வைக்கிற இடம் எல்லாமே நமக்கு வந்து குத்துற மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்க. அதை நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடாது இல்லையா. அந்த பூமி எல்லாருக்கும் வந்து ரொம்ப பொதுவான ஒரு பூமி, எல்லாருமே வாழ தகுதியான ஒரு இடம். ஸோ வந்து இங்கே குப்பை போடுறோம் அப்படின்னாலே அது ஒரு தப்பான விஷயம்தான். ஸோ குழந்தைங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் காட்டுக்கு போகும்போது காடாக பாருங்கள், நாடாக பாருங்கள் அப்படின்றது தான் என்னோடய மெசேஜ். இதில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தாலுமே நீங்கள் எனக்கு வந்து உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லலாம். ஸோ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ரிவ்யூ எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு புக் ரிவ்யூக்கும் எனக்கு அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.